गुज्जर कहाँ मिलेगा? गुज्जर बोल से Let's test out my invention on the battlefield. யாராது டேய் யாராது நண்பர்களே எல்லாம் உள்ளக்க வாங்க வீடியோக்குள்ள வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னியான மேட்ச் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவரை பற்றி சொல்லி என் பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறா பார்த்தீங்கன்னா இப்போ ஜூம் பண்ணி காட்டினேன் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணியிருப்பாரு. ஸோ வீடியோ முழுக்க பாருங்கள், நல்லா ஃபன்னியாக போகும். உங்களுக்காண்டி தான் நான் இப்படி எடிட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சா சொல்லுங்கள், பார்ட் 2 பற்றி போட்டுரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேம் ப்ளே பண்ண ஆரம்பிச்சாச்சு. நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம், கம்பி கட்டி கொண்டு இருக்கின்றோம். அந்த மணி நாங்கள் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கின்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அடிச்சிக்கிட்டு இருப்பேன். பட் புல்லட்டு சதறும். இவனுக்கு பார்த்தீங்கன்னா 37 படுக்க போட்டுருவேன். அடுத்து உள்ளக ஏறி போகலாமேனு ஏறி போவேன். குண்டு ஃபுல்லாமே அது என்னது வானத்தை நோக்கி தான் போகுது. சரி ஏறி போகலான்னு சொல்லி ஏறி போவேன். பார்த்துக்கோங்க. மானங்கட்ட பையில இன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸை பார்த்தேன். இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அடிச்சு படுக்க போட்டாங்க என்னையே. இப்போ ஒருத்தர் சூமில் காட்டியிருப்பேன். அவர் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளே பண்ணியிருப்பார். ஸோ இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பின்னாடி ஓடி வந்துகிட்டே இருப்பார், கூடயே வந்துகிட்டே இருப்பார். நீ முன்னாலே நான் பின்னாலே வரண்டு. ஸோ இவரும் கூட வந்துகிட்டே இருக்காரு. சரிப்பட்டு வராதுன்ட்டு நான் அவரை கழட்டி விட்டு அப்படியே ஓடிக்கிட்டு இருந்தேன். ஓடி போய் நம்ம வீட்டுக்குள்ளே போய் சொல்லி பார்த்தேன். ஒருத்தராக பார்த்தேன். ஆப்போனண்ட் போய் அங்கிட்டு இருந்தாங்க. சரி ஏறி போய் அடிக்கலாம் பார்த்தோம்னா நம்ம டீம்மேட் நாக் ஆகிட்டாரு. அவரை ரிவே பண்ணிட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் பார்த்தோம்னா அதுக்குள்ளே இந்த கோடா பைப் வந்து நம்ம போடான்னு சொல்லி மண்டையிலே போட்டு போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளாவது ஒருத்தர் தான் இருக்காரு. ஸோ ப்ளே பண்ணுற பாருங்க, சும்மா அவர் அடிக்கிற அடிப்புலாமே சகத்தியில் கள்ளத்துக்கு எரிஞ்ச மாதிரி சரத்து அடிச்சிட்டு இருப்பாரு. இவர் பார்த்தீங்கன்னா டபுள் பேர் வச்சிருப்பாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா யுவோகன் வச்சிருப்பாரு. அதில் பார்த்தீங்கன்னா நல்லா அடிப்பாரு. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க, ஃபன்னியாக போயிட்டு இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக்கை போட்டு அப்படியே வீடியோ பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பனில் ஒருத்தன் தான் இருப்பேன். அவன் பார்த்தீங்கன்னா படாபடப்படுத்திட்டு இருப்பான். அம்மாவில் பார்த்தீங்கன்னா பேர ஃபுல்லாக ஸ்கோப்பை போட்டு அடிச்சிட்டு இருப்பாரு. அவன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆகி நிற்கிறான். இது ஒத்து ஒரு அதை சுத்தி போய் அடிக்கலாம் சொல்லி நம்மளால கிளம்பிட்டாரு. அவனும் பார்த்தீங்கன்னா அதை பார்த்து கவர் ஆயிருக்கான். இந்த எனிமி பார்த்தீங்கன்னா படாபடப்படுத்தியான் போட்டுக்கிட்டு என்னவே பார்த்தீங்கன்னா 3 ரவுண்டில் தொடர்ந்து அடிச்சிருப்பான். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எனக்கு கில் பண்ணிட்டேன், 2வது ரவுண்டில் அவன் தான் போட்டிருப்பான், 3வது ரவுண்டில் அவன் தான் போட்டிருப்பான். ஸோ ஃபுல்லாக பாருங்க. அம்மாளுக்கு பார்த்தீங்கன்னா MP5 புல்லட் செதற ஆரம்பிச்சு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அவன் எகிரி குதிச்சு வந்ததுனால மண்டையிலே போட்டு படுக்க போட்டார். நான் பார்த்தீங்கன்னா ஸ்கோப் போட்டு நானும் அடிச்சிட்டு போய் டொப்புன்னு ஒருத்தனையும் சிக்க மாட்டாங்க, டேமேஜ் வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்புறம் ஏறி போய் அடிக்கலாம் சொல்லி ஏறி போய் போவேன். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி பெப்பரப்பா நின்றுட்டு இருப்பேன். அவனுக்கு மண்டையிலே போட்டு படுக்க போட்டிருப்பேன். இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நான் ஆப்போனண்ட்டில் 3 பேர் இருக்காங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா 4 பேர் இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேர் இப்போ நாக் ஆயிடுவோம். கடைசி பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேர், அவங்க 2 பேர் தான் இருப்போம். அந்த 2 பேர்த்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த லூசு பையன் இருப்பேன், அந்த தாத்தா பையன். அவன் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு போய் ஒழிச்சிருப்பேன். என்னைய பார்த்தீங்கன்னா படாபடப்படுத்திட்டாங்க. இதில் போட்டு தெருக்கி விட்டு ஓட விட்டாங்க. அங்கிட்டு ஓடுறேன் தேடுறேன், எளிமையாக காணும். கடைசியாக பார்த்தீங்கன்னா அவன் எங்கே இருக்கான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேர் இருக்கோம், ஆப்போனண்ட்டில் 2 பேர் இருக்காங்க. அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த தாத்தா பையன். அவனுக்கு பேர் வச்சாச்சா, அவன் பேர் தாத்தா. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக நான் அவனை பார்த்துருப்பேன் எங்கே இருப்பாங்க. ஸோ ரைட்டு மண்டையிலே போட்டுலான்னு சொல்லிட்டு AW எடுத்துகிட்டு போய் ஸ்கோப் போட்டு பார்ப்பேன். ஏழை இப்படி பண்றிய கிறுக்கு மெண்டல் பை. நான் பார்த்தீங்கன்னா ஹெட்டுக்கு எய்ம் வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பாடிக்கு எய்ம் வச்சிட்டேன். அதுவும் பார்த்தீங்கன்னா 300 கொடுக்கும் பார்த்தோன்னா 150 கொடுத்துருச்சு. லாஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளால தான் இருக்கார். நம்ம அடிக்கிற அடிச்சு தரிச்சு அடிச்சு முடிச்சிட்டாரு, மேட்சை முடிச்சிட்டாரு. ஓகேவா? இந்த ரவுண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த பயவில் என்ன தான் போட்டிருப்பேன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்ட் வந்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஏறி நிற்பேன். என்னது இது இன்னைக்கு ஊருக்குள்ள ஒரு வேலையும் காணா பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ ரைட்டு நம்ம பொறுமையாக இருப்போம், பொறுமையாக இருந்தேன். திரும்பவும் பார்த்தீங்கன்னா தாத்தா பையன் சுற்றி வந்து அடிக்கலாம் சொல்லி சுற்றி வந்து உட்காந்துருப்பேன் பார்த்துக்கோங்க. பொண்ணுங்கள்ல நல்லவங்களும் இருக்காங்க. இவன் பார்த்தீங்கன்னா மாடியில் வந்து நம்மள அடிக்கலாம் பார்த்தியான். ஸோ அதுக்கு மேலே நான் அடிச்சு முடிச்சுட்டு இறங்கலாம் பார்த்தோம்னா இந்த ரவுண்ட்லையும் பார்த்தீங்கன்னா அந்த பையோட என்னை கொண்டிருப்பேன். அடுத்தடுத்து அவங்க கையில் நான் செத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம லாஸ்ட்டாக இருக்காரு பார்த்தீங்கன்னா கையில் டபுள் பேர் வச்சு போட்டு ஒரு துளிச்சிட்டு கிடக்காரு. லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எரிக்க அவன் மெட்டிலிருந்து குதிப்பியா மண்டையிலே பட்டுரும், சோழியும் முடிஞ்சுவான் அவனுக்கு. ஸோ நம்மளால் பார்த்தீங்கன்னா பெரிய டாப் பிளேயராக இருப்பார் போலுக்கு, எல்லாமே வச்சிருக்காரு கையில். ஓகே, அப்போ லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது கடைசி ரவுண்டு நம்ம தான் சூப்பராக முடிச்சுட்டு இருப்போம். ஸோ பாருங்க பொறுமையாக இருந்து. இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா எனிமி பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருப்பேன். அவன் பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சு பிடிச்சி இருப்பேன் லூசு பையன். ஸ்கோப் பண்ணி மண்டையிலே போடலாம் பார்ப்பேன். ஆனால் பார்த்தீங்கன்னா புல்லட் பாடியிலே பட்டு அவன் தெளிவாக க்ளோவால் போட்டு எஸ்கேப் ஆகலாம் பார்ப்பேன். அதுக்குள்ளே நம்மளால அடிச்சிருவாங்க. ரைட்டு நம்ம இறங்கி போய் அடிக்கலாம் பார்த்தோம்னா லெஃப்ட் சைட்லேருந்து அந்த தாத்தா பையன் நம்ம அடினே அடிச்சிட்டு இருப்பேன். அவனை பார்த்தீங்கன்னா AW வச்சு ஒரு போட்டு படுக்க போட்டுருவேன் இந்த ரவுண்டில். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் தான் இருப்பேன். அவனையும் பார்த்தீங்கன்னா AW வச்சு அடிச்சு படுக்க போட்டாச்சு. மேட்சிங் முடிச்சாச்சு.
ஹலோ சப்ஸ்கிரைபர் தூங்காதீங்க, வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சீன் பிடிச்சிருச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்லாம் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மேட்ச் முடிஞ்ச பற்றி பார்த்தீங்கன்னா 190 ரூபாய்க்கு ஆஃபர் போட்டுருங்க. ஸோ ரைட், வீடியோ முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பாய்.